ஒரு காலத்துல சூதாட்டம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், ஒரு மறைமுகமாக தான் ஒரு ஹோட்டலுக்குள்ள யாராவது ஏதாவது காசு கட்டி காசை வச்சு சூதாட்டம் செய்வாங்க. இப்ப முஸ்லிம் பாடசாலைகள்ல படிக்கிற பிள்ளைகள், முஸ்லிம் ஊர்களில் உள்ள நிறைய இளைஞர்கள் இப்ப கிரிக்கெட் மெச்சு என்று சொல்லுகிற போர்வையில பேர்ல சூதாட்டத்துக்கு இறங்கிட்டாங்க. என்ன செய்யறா, ஊர்ல ஒரு 10 டீம் சேர்றது, அவங்க சேர்ந்து அவங்களுக்குள்ள காசை போடுறது, ஊராக்கள்கிட்டையும் வசூல் பண்றது, ஒரு இடத்துக்கு சல்லிய கட்டுறது, பெட் பால் எல்லாத்தையும் வாங்குற, அதுலயே வெல்ற டீமுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குற, பிரைஸை கொடுக்குற. இதுதான் திட்ட தெளிவான சூது. இது இன்றைக்கு நிறைய எல்லா இதுல ஸ்கூல்ல உள்ள சேர்மாருக்கும் கணக்கு இல்லை, பிரின்சிபல் மாருக்கும் கணக்கு இல்லை, அந்த பாடசாலையில உள்ளவர்களுக்கும் கணக்கு இல்லை, உம்மாவுக்கும் கணக்கு இல்லை, பாப்பாவுக்கும் கணக்கு இல்லை, ஊர்ல உள்ள ஏனைய ஜமாத்துல உள்ள அல்லாஹ் அருள் செய்த ஆலிம்களை தவிர கணக்கு இல்லை. இப்ப அந்த பாவம் ஒரு பாவமாகவே பார்க்கப்படுறதில்லை. ஆனா சூதாட்டம் எவ்வளவு பெரிய பாவம்! அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கண்டிக்கிற பாவங்கள்ல இந்த சூதாட்டம் மிகப்பெரிய ஒரு பாவம். மைசிர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான். சூதாட்டம்னா என்ன? ஒரு 10 பேர் சேர்றது, எல்லாரும் சல்லி போடுறது, யாரோ ஒரு திறமையால அல்லது விளையாட்டால அல்லது ஏதோ ஒரு ஏமாத்தாத்தால அவருக்கு எல்லாரும் போட்ட காசுல அப்படியே எல்லாரும் கிஃப்டை வாங்கி கொடுத்துடுறது. இதுதான திட்ட தெளிவான சூதாட்டம். இப்ப சில இடங்கள்ல பெருநாள் காலங்கள்ல சூதாட்டம் நடக்கும். இப்ப அந்த குதிரை ஓடுறாண்டுவாங்க, அந்த கொழும்பு ஹோட்டல்கள் எல்லாம் வச்சிருக்கிறான், சூதாட்டம் வச்சிருக்கிறான். என்ன, நீங்க காசை வைப்பீங்க, அவங்க காசை வைப்பாங்க, அவங்க காசை வைப்பாங்க, அது சுத்தன சுத்தும், அது எதுல போய் நிக்குதோ அவனுக்கு எல்லா சல்லியும் வரும், எடுத்துட்டு வாரது. இதுதானே சூதாட்டம். இந்த சூதாட்டத்தை தானே இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் இதை பேசக்குள்ள கொஞ்சம் பேர் கொமெண்ட்ஸே பண்ணுவாங்க, நமக்கு இவனல் விளையாடுறதும் இல்லை, விளையாடுற உடுறதும் இல்லை. இதை பாவம் தானே இது சமூகத்துல. நிறைய உண்மையிலேயே இளைஞர்களுக்கு இது தெரியாம இருக்கலாம், பாப்பாமாருக்கு தெரியாம இருக்கலாம், ஊர்ல உள்ள பொஸ்மாருக்கு தெரியாம இருக்கலாம், ஊர்ல உள்ள ஹாஜியார்மாருக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க டிஷர்ட்டை அடிச்சு உங்களோட தொழிலை ப்ரொமோட் பண்றதுக்கு கொடுத்துடுறீங்க, உங்களோட நல்லெண்ணத்துல நீங்க சல்லியை கொடுத்துடுறீங்க, பரவாயில்ல பொடியனில் குடிக்கையா கேட்கிறானுங்கள், விளையாடத்தானே கேட்கிறானுங்கள் அப்படின்னு கொடுத்துடுறீங்க. அது பெரிய பாவமே, பெரிய அனாச்சாரமே, பெரிய சூதாட்டமே. இதை யாரும் பாவமாக பார்ப்பதும் கிடையாது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, நிச்சயமாக இந்த மதுபானம் சூதாட்டம் ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய அசிங்க பிடிச்ச வேலை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை நீங்க தவிர்த்து கொள்ள மாட்டீங்களா? இது நிச்சயமாக உங்களுக்கு பகைமையையும் குரோதத்தையும் விரோதத்தையும் தானே உண்டாக்கும், இது வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, விளையாடலாம், கிரிக்கெட் மேட்ச் விளையாடலாம், டூர்னமெண்ட் நடத்தலாம், ஊர்ல எல்லாரும் சேர்ந்து கொண்டாடலாம், அதெல்லாம் பிரச்சனை அல்ல. அதுக்குண்டு ஒரு முறை இருக்குது. ஊர்ல உள்ள ஒரு ஹாஜியார், ஊர்ல உள்ள ஒரு தனவந்தர் அல்லது ஊர்ல ஒரு பொதுவான அமைப்பு, ஊர்ல உள்ள இளைஞர்களை சேர்த்து நாங்க என்ன செய்யறோம்னா, நீங்க விளையாடுங்க, வெல்றாக்களுக்கு நாங்க கிஃப்ட் தாரோம் அப்படி என்று ஒரு போட்டி நிகழ்ச்சி, ஒரு கிரிக்கெட், ஒரு ஃபுட்பால் விளையாடுவது பிரச்சனை அல்ல, அது மார்க்கத்தில் கூடும். ஆனா டீமா சேர்ந்து எல்லாரும் 5000 10,000 போட்டு அவங்களே கிரவுண்டுக்கு கொடுத்துட்டு அதுலயே சல்லியை எடுத்து அதுலயே கிஃப்டை கொடுக்கறது தான் சூது. இன்னைக்கு நிறைய பேர் அதைத்தான் செய்யறாங்க. ஒவ்வொரு ஊரா, ஒவ்வொரு கிராமமா, ஒவ்வொரு பிரதேசமா இன்னைக்கு நிறைய விளையாட்டு நடக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா அழிச்சிடுவானா இல்லையா, பாவமா இல்லையா? இதை இளைஞர்கள் தயவு செய்து நல்ல சிந்தனையோட புரிஞ்சு கொள்ளணும். ஏசுறாங்க பேசுறாங்க என்று பார்க்காம நமக்கு புத்தி சொல்றாங்க அப்படி என்று பார்க்கிற நிலைமையில நாங்க இருக்கணும்.